எந்த ஒரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்தியா கட்டாயம் ஓதணும். எல்லாரும் அதை எப்படி ஓதுறதுன்னு பார்த்துக்கணும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்னைக்கு சொல்லி தந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எப்படி சொல்றதுன்னு சொன்னேன். அன்னைக்கு பே வந்து உதடுகள் ஒட்டப்பட்ட நிலையில் திறக்கப்படுது. பிஸ்மில்லாஹிர், அந்த ஹே அல்லாஹுல் உள்ள ஹே வந்து இங்கிட்டு வரணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வெளியில் காற்று வர மாதிரி ஹே வரணும். அதுக்கு அடுத்தது அல்ஹம்து லில்லாஹி, அல்ஹம்து அல்லாஹ் ஒரு ஹே இருக்குது காற்று வர மாதிரி. அல்ஹம்து லில்லாஹி ரப்பில், ரா கொஞ்சம் அழுத்தமாக, பே ரப்பில் அழுத்தமாக ஓதணும். ஆலமீன் ஐன் இருக்குது, ஐனை வந்து தொடுக்குழியால் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலமீன் ஐன் தொடுக்குழியால் ஓதணும். அதுக்கடுத்து அர் ரஹ்மானிர் ரஹீம், ஹே வெளியில் காற்று வர்ற மாதிரி வரும். மாலிகி யௌமித்தீன், தால அழுத்தமாக ஓதணும். மாலிகி யௌமித்தீன். அதுக்கடுத்தது யாவுக்கு சத்து இருக்குது, ஏக்கு சத்து இருக்குது. ஐயாக்க, சில பேர் ஐயாக்க நாபதுவா ஐயாக்கன்னு ஓதுறோம், அப்படியெல்லாம் ஓதக்கூடாது. ஐயாக்க அழுத்தமாக ஓதணும். ஐயாக்க நஅபுது, நஅபுது ஐன், சில பேர் நஅபுது நஅபுதுன்னு ஓதுவாங்க, தப்பு. ஐயாக்க நஅபுது ஐன் தொண்டக்குழியா நஅபுது, வ ஐயாக்க அழுத்தமா, வ ஐயாக்க நஸ்தஈன் ஐன் தொண்டக்குழியா நஸ்தஈன். அதுக்கடுத்தது இஹ்தினஸ் ஸிராத்தல், இஹ்ல இங்கே ஹே இஹ்தினஸ், சாது வரும்போது சாது அதில் சிராத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது முதலாவது எழுத்து சாது. சாது சொல்லும்போது வாய்ப்படி முழுசாக வர மாதிரி இருக்கும். சாது இஹ்தினஸ் ஸிராத்தல்.